நாகப்பட்டினம் வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வா. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை ஊரார்க்கு பார்க்க வந்த செல்ல பிள்ளை. வீட்டுக்கு பின்னால ஒரு ஓடை தெரியுத, நீரோடை இருக்கலாப்பா, இருக்காடா? அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் மரங்கள் மட்டைகள் இருக்கா, இருக்கலாமா? அதான் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. அந்த ஏரியாவில் இருக்காண்டா ஒரு சடவீர முனியாண்டி. யார் இருக்கா? முனியாண்டி. கால் விட்டுவாங்க. அதான் முனியாண்டின்னு கூப்பிட்டேன். நீங்க சும்மா விட்டு நினைச்சீங்க. இல்லடா ஒரு ஐடியா பண்றீங்களா? அங்க இருங்க, நான் சொல்றது அங்க கேட்கும். கொஞ்சம் பக்கத்துல நீ தொடாம இருடா. கண்ண மூடு பார்ப்போம். கால் விட்டுவா. நீரு அது இருட்டுக்குள்ள ராஜா எங்க இருக்க? இருட்டுக்குள்ள தூங்கும் போது உன் கூட ஒரு உருவம் வந்து படுத்திருக்கு. பக்கத்திலையும் படுக்கு, மேலையும் படுக்கு. உறவு கொள்வது போன்ற ஒரு உணர்வையும் காட்டி உடம்ப கெடுத்து மனதை கெடுத்து மாயையில கிடந்து வாட்டுது. யாருன்னு கேட்டா நான் தான் முனியாண்டி அப்படின்னு பேர் வருது. கால் வந்துட்டு வா. சதுர்முகன் உட்காருங்க. கிளை சதுர்முகன். இந்த முனியாண்டிய வெளியே எடுக்கணுமே. இதை வெளியாக்கி உன் உடம்ப நல்லாக்கி தந்தா போதுமா? ஒண்ணு, தொழில் சரியில்லாம கொஞ்சம் கடன்களும் வேதனை இருக்கு, அதையும் சரியாக்கணும். வேற என்னப்பா வேணும்? வேலை, அரசாங்க வேலை கிடைக்கும், வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நீயும் கால் வந்துட்டு வாப்பா. இப்போ எங்கிருந்தாலும் வாழ்க இதயம் கனிந்து. உன் பேர் என்ன பேருமா? உன் பிள்ளை படிச்சு வேலைக்கு போவா. அவ விரும்புற கணவனை தான் நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ மாப்பிள்ளை தேடினா அவ வாழ மாட்டான். அதான் பாட்டு பாடினேன், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னேன். புண்ணியமா இருக்கும், அந்த வாழ்வு உயர்வாகவும் இருக்கும். புரியுதா? இந்த உடம்பை விட்டு இந்த தீய சக்தியை அகற்றி தாரேன். இந்த கனியை தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கு, 3 நாள் வெளியேறிடும். அடுத்த முறை வரும் பொழுது முழுமையாக்கி தாரேன். பாப்பா இந்தா, கடனை தீர்த்து செம்மையா இருக்க வைக்க போ. கருமசாமிக்கு நாகப்பட்டினம் தொழில் சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்த மக்கள் வாங்க. ஓஹோ, நாங்க போகலையா? வரேன் வரேன் வரேன். வெண்ணிதாரி யாருடா தம்பி? எந்த ஊரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அறிந்தார்க்கும் அறியார்க்கும் நீ தெய்வம். மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்துல இருக்கோ? அப்படியாம்மா? சில சமயத்தில் உனக்கு அருள் வருது மாதிரி வருது, அந்த ஆள் நின்றுக்கிடுது. ஒரு விருத்தியும் இல்லை. பிள்ளை குட்டிகளோடு கிடந்து உருண்டு வேதனைப்பட்டு செத்துட்டா என்றங்கிற அடிக்கடி சிந்திச்சு வேதனைப்படுறியாமல. காலில் வந்துடுவா.
2 வயது குழந்தையா? அது 2 மாத குழந்தையா? பரவாயில்லையே. 1000 ரூபா கொடுக்கணும். உன் கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்க பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேட்டுக்காங்க. இந்தா பாஸ்போர்ட் எடுக்க சொல்லு, விசா வந்தாச்சு. இப்படி கண்ண முடிக்காக்கா, ஏக்கா கண்ண முடிக்கா. பையன் ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்துருக்கானே, பொம்பளைகிட்ட கொடுத்துருக்கானே. உண்மையை சொல்லிட்டேன், மறைச்சிட்டாங்க. வாங்க முடியுமான்னு பார்த்தேன், பணம் வாங்க முடியாது. அதுக்கு ஈடா குணம் வாங்கிக்கலாம். பணம் வேணுமா குணம் வேணுமாக்கா? பணம் வேணுமா குணம் வேணுமா? பணம் தான் வேணும். பெத்தவல்ல விட்டு கொடுப்பியா? இந்தா உன் பையனையும் உங்ககிட்ட சேர்த்துருதேன், பணத்தையும் வாங்கி தந்துடுறேன், வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓடிப்போ. பாண்டி மாநகருக்கு கோவலனு கண்ணையும் புறப்பட்டாங்க. அப்பொழுது ஒருவர் வந்து, 2 பேரும் இந்த இரவில் புறப்படுறீங்களே, இந்த நகரத்தின் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டான். புகார் என்பது நம் பதியாகும்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? எல்லா வளமும் பெற்ற இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு இவர்கள் புக மாட்டார்கள். ஆனா நீங்க இந்த நாட்டை விட்டு போறீங்களே என் செல்ல மக்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த இடத்தின் பேர் என்ன? இன்னைக்கு கருவாடு மணக்கு. பூம்புகார் பட்டினத்தில் இன்னைக்கு என்ன இருக்கு? கருவாடும் மீனும் நாறுது. பூம்புகார் பட்டினம் எந்த ஊர் உங்களுக்கு? காலன்ட்டுவாங்க. உனக்கு கருவாடு வேணுமா? நீட்டல் என்றவா இருக்கும்டா, வாழைக்கருவாடு. மனசு ஒரு பக்கம், மாங்கல்யம் ஒரு பக்கம். இவன் மனநிலைகளை பத்தி உனக்கு என்ன ஆராய்ச்சி? மனநிலைகள் நல்லா இல்ல, ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டான். என்னடா சரியான நிலைகள்ல இல்ல, சரியான உறக்கம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் உள்ளுக்குள்ள அதிர்வுகள் எதுவும் ஏற்பட்டு போச்சா, அப்படி இல்லை வேற எதுவும் தீயதுகள் எதுவும் அண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உனக்கு. என்ன கால் வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, உன் பிள்ளைய நல்லாக்கி தந்துடுறேன், எந்த குறையும் அவனுக்கு வராது, ஐஸ்வர்யமா வாழ வைக்கிறேன். என்னடா படிச்சிருக்க? இந்த விரல பிடிற ஆம்பளை, நீ போதுற சிக்கன சிக்கனு பிடி, கண்ண முடிக்கா. சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிக்னல் போஸ்டிங் போவாங்க. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாப்பா இந்தா, புள்ளிருக்கும் வேலூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு. புள்ளிருக்கும் வேலூர் எங்க இருக்குமா? வைத்தீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு? மாயாபுரம். அதுக்கு உள்ள தைலம்மை சிவபெருமான் இருக்கார். சைடுல சுத்தி வந்தா முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமின்னு இருக்கார். அவருக்கு பேர் தான் புள்ளிருக்கும் வேலூர் முருகன். யாரு? முருகன். கால் வந்துட்டு வா. நீ உட்காரடா என் பேரா. இந்தா செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன், வாமா. நல்லா இருங்க செல்ல மக்களே, ஐஸ்வர்யமாறு ஆனந்தமா போ. சங்கரன் கோவில், சங்கரன் கோயிலா உங்களுக்கு இல்ல? வாங்க வாங்க வாங்க. சங்கரன் கோயிலா? சொல்லமான உங்க வீட்டுக்கு பின்னால இருக்கானா? சொல்லமான கோயில் உங்களுக்கு வீட்டுக்கு பின்னால் இருக்கா? முன்னாடி இருக்கு, மாடர்ன் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம்.
ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி ஒரு உள்ளத்துல ஒரு குழப்பம், அதை செம்மையாக்கி தர செல்ல ஆப்பணுங்கடா. ஒரு இடத்த விற்கிறதுக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் போடு, அந்த மண்ணு பொண்ணு ஆகும். அக்ரிமெண்ட் போட்டு 6 மாதம் கழிச்சு ரிஜிஸ்டர் ஆகும். ஆனா 4.25 லட்சத்துக்கு போகும் சென்றுக்கு, வித்துக்கா ஓடிக்கா. உன்னை நான் கூப்பிட்டேனா அடுத்து பேசுவோம். தொழிலை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? காலில் விழுட்டாடா செல்லக்குட்டி. இன்னொரு தடவை காலில் விழுட்டா மன அலப்பாயுது பேவலிக்கு. மாமியாளுக்கு சோப்பு போட்டா மகளை கட்டிக்கலாம், போடணும் சோப்பு போடணும். நல்ல பாட்டு சத்தம் கேட்க ஒன்ன சேர்ந்த பாட்டு தான். காலில் வந்துட்டு வா. நான் திறக்காத பூட்டு கிடையாதுடா. என்னடா தம்பி சோமா இருக்கியா? நல்லாரு நல்லாரு நல்லாரு. உன் தொழிலை நல்லாக்கி தரணும், வேற என்னடா வேணும்? நிலக்கடலை காய்கறிகள் போன்றவைகளை ஒரு ஓரத்தில் போட்டு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கா. அடுத்து புதுமையான ஒரு இடத்த பிடிச்சு தரேன், போட்டு வச்சுக்கா. 6 மாதம் ஓட்டு. அதுக்கு பிறகு நிலையான ஒரு இடத்தையும் தந்து ஒரு பெரிய கடையும் வச்சு தரேன். இந்த அப்படி வேற மாற்றமே கிடையாது. நஷ்டப்படாம காப்பாத்துறேன், ஓடிப்போம். சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது பம்பை நாட்டு கரையில ஒருத்தன் வித்துட்டு வருவான். பம்பர் வாங்க அடிக்கும் போ, அடி அடி அடி. கால் வந்துட்டு வாடா. பாப்பா நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? சங்கடம் கோயிலா? சங்கரன் கோயில். பாப்பா என்னடா வேணும் உனக்கு? என்ன வேற பக்க கண்ணமுடு பாப்போம். இன்னொரு 9 மாதம் அங்கதான் இருக்கணும், வேற வழி கிடையாதுப்பா. அதுக்கு பிறகு வேற ப்ராஜெக்டும் வேற இடமும் மாறும். மாத்தி தரேன், கையில் விட்டுருவோம். இந்தா செல்வம் பெருகும், வருமானம் வேறு வழியில கூடும், செம்மையாரு உயர்வாக இருப்பாய். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு ஒருத்தன் வேதனைப்படுறானே, யாருடா அவன்? என்னமா படிச்சிருக்க நீ? நீ என்ன படிச்சிருக்க? என்ன வேலைடா பார்க்க? ஐடிக்கும் வெல்டிங்கும் தொடர்பு இருக்கா? அப்படி கிடைக்காது தானே. படிப்புக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத வேலை ஒருத்தன் பார்க்காமனு சொல்லுது. என்னது அது? யாரு? கருமசாமிக்கு நீ என்னென்ன வேலை பார்க்க? கால் விட்டுறாங்க. என்ன படிச்சிருக்கிய? கால் விட்ட. முருகா வா 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 வா. முருகப்பெருமான் கோயிலுக்கு எதுவும் சொல்லியிருக்கியாப்பா? உனக்கு அருள் புரிகிறார் முருகன். தைப்பூசத்துக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிடும். இன்னைக்கு என்ன கிழமைடா? பௌர்ணமி. போற வழியில ஒரு வேல் வாங்கிட்டு பா வீட்டுக்கு. என்னை நினைச்சு பூஜையாக்கு வீட்டுல வச்சு. பித்தளை வேல், தங்க வேல் இப்ப வாங்க முடியாது. நீ பித்தளை வேல் வாங்க, அசத்து. அடுத்து எனக்கு சொத்து, என்னுடைய வீடெல்லாம் புரிய வீடு எனக்கு 1 வருஷத்துக்குள்ள முடிச்சு தரேன். கருமசாமிக்கு கோயில்பேட் மருகாத்தலை யார்ப்பா? மருகாத்தலை சங்கரகோயில் ஏரியா, மருவாத்தலை. வாங்க, கால் வந்துட்டு வரலாம். தவக்கலை பாயுது, தவக்கலையா பாயுது. ஏன்பா
யாரெல்லாம் வந்தாங்க? இவங்க யாரு? கால் வந்துட்டுவாங்க. நம்ம பையங்களை வரிசைக்கு அன்னைக்கு சொல்லணும். 2 உத்தரவு தான் இருக்கு. இதில் வரிசைக்கு அன்னைக்கு சொல்லணும். வயலு கிணறெல்லாம் எங்க இருக்கு? குளத்திலே இருக்கு. நிறைய தவளைகளா பாயுத. உங்க ஏரியாவில் நிறைய உண்டா? இருக்கு. என்ன? பக் 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 பக். ஏக்கா கொஞ்சம் தொடாம இருக்கா? உன் பேர் என்னடா? இந்த விரலை பிடிச்சிக்காடா. ஏன் விரலை பிடிடா? ஓ விரல இல்லை. கழுத்துல மாலையை போட்டுன்னு ஒருத்தர் வச்சோன்னே அவன் கழுத்துலேயே மாலையை போட்டுக்கிட்டான் அன்னைக்கு. புடி சிக்கனு கண்ணமுடு. எதிர்பார்க்காம திடீர்னு அவனுக்கு மனப்பதட்டம் வருது. தொண்டை பக்கத்துல ஒரு அழுத்தம் வருது. அதனால அவன் மனநிலைக்கு என்னதான் இருக்குன்னே புரியாம அப்படி ஒரு மாறாட்டமான மனநிலைகள் அவனுக்கு தோன்றுது. இது டிப்ரெஷன் ஃபார் மைண்ட், மன அதிர்வு கலை, மன சிதைவு என்னும் தன்மை இவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இதை நிப்பாட்டி சீராக்கி தந்தா போதுங்களா? இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். 3வது முறை இவன் முழு மனிதன் ஆகுவான். வெற்றியாக்கித்தார். ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. புண்ணியமாறு மகளே, வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க, பக்கத்துல வாங்க, உட்காருங்க. என்ன வேலை பாக்கிய? கவனம் உங்களுக்கு இங்க இல்ல. அங்க யார் நிக்கா? அவனை எங்க விட்டுருங்க. நீங்க இங்க உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடுங்க, அமைதியா உட்காருங்க. நீங்க வாட்டு பிடிச்சுக்கோ. குறுநகை தெய்வானை மலரோடு குலமகளாக வரும் நினைவோடு. குருமலை எங்கடா இருக்கு? நீ போயிருக்கியா? உங்கள்கிட்ட யார்ட்டுமே நான் கேட்கல. உங்களை எதுவும் பேச சொன்னா? யாரெல்லாம் போனீங்க? எதுக்கு போனீங்க? சரி, இன்னும் ஒரு முறை போகணும். அங்க நான் இருக்கேன் தெரியுமா? வாசல்ல, அது பக்கத்துல அடைச்சு போட்ட கோயில்ல நான் இருக்கேன்டா. இந்த குருமலைக்கு போயிட்டு வரும் பொழுது உனக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிடும். உங்க கடன்கள்லாம் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த தை பொங்கலுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டமான பணம் தாரேன். வெற்றியாகி உன் குடும்பம் முன்னேறிடும். இவன் எந்த பெண்ணிட்டையும் மாட்ட மாட்டான். உங்க மனத்துக்கு உகந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு வெற்றி அடைவான். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இப்போதைக்கு முடியாது, பொறுமையா இருங்க. ஒரு அட்வான்ஸ் வாங்கி தரேன். அடிக்க ஒரு மெஸ்ஸு, சாப்பாடு மெஸ்ஸு, மாளிகைப்பாறை கருப்பசாமி மெஸ்ஸு, கோயில்பட்டி மெயின் ரோட்ல இருக்கு. எட்டயபுரம் போகக்கூடிய ரோடு நினைக்கிறேன். கால் விட்டுவாங்க. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. ஏக்கா, ஏமாறன் நல்லா இருக்கா இல்லாட்ட கல்லாவில் பணம் குறையுதா? கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும். கல்லாவில் பணம் குறையுது. உன்னை செவிட்டு அடிக்கணும். நான் கால் வந்துட்டு அப்பயே உள்ள நான் உனக்கு வசூலை தந்திருக்கிறேன், நீ என்கிட்ட குறையுதுன்னு சொல்லுத. கல்லாவில் பணம் குறையுது, வியாபாரத்துல குறையில்ல. யார் அந்த கைய ஓட்டுறா அப்படின்னு காட்டுறேன். வா.
கண்ண முடிக்கா. உன் பணத்தை இனி யாரும் களை வாங்க மாட்டாங்க. நிறைய வருமானம் வரும். கடனெல்லாம் தீர்த்துருவேன். நான் கருப்பசாமி 5 லட்சம் ரூபா தாரேன். கடனை தீர்த்து உன்னை வெற்றி ஆக்குறேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு என் பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்கணும். என் பொண்டாட்டி கடை வச்சிருக்கா இங்க வேற. சும்மா இருக்கேடா. நல்லா இருக்கா? சரி போயிட்டு வா. அப்படி இல்ல, என்ன வேணும் உனக்கு? இப்போ நடக்கல, ஒரு வெற்றி மாலை கொடுத்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, தீரணும். பொண்டாட்டிக்கு வேலை வேண்டாமோ? கண்டிப்பா வேணும். அது நீங்க தாரேன்னு கொடுத்துட்டீங்க. கண்ண மூடு. உன் பையனுடைய கெட்ட நேரம்லாம் நீங்கி வந்துருச்சு. இனி வியாபாரத்துல வெற்றியும் உண்டு, அவன் மனதுல மாற்றமும் உண்டு. அதனால இன்னும் 18 நாட்கள்ல மாற்றத்தை உருவாக்கி எல்லாம் தெளிவாக்கி தரேன். வேற தொழில் நடத்தணும்னு ஆசை இருந்தா இப்போதைக்கு செய்ய வேண்டாம். தை மாதத்துல செய்த. வேற என்னப்பா வேணும்? கல்யாணத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். பொண்ணு 2 பொண்ணு நல்லா இருக்கு. ஆனா உன் பையன் மனசு அலப்பாயுது. தை பிறக்கட்டும், வெற்றியாக்கி தரேன். உசிலம்பெட்டி உசிலாண்டி. நீங்க மெட்ராஸ்ல திருவண்ணாமலையா? பாப்பா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வேலப்பர் சன்னிதானம் உன் வழியில போயிடலாமா? வேலப்பர் உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாம உயிரெழுப்பி தெளிவாக்கி தரேன். கிரகங்களால் நடந்துச்சு. அடுத்து தீவினை ஒட்டாம காப்பாய்த்தாரு. வேற என்னப்பா வேணும்? இந்த பங்குனி மாதத்துல வரன் வரும், வெற்றியாக்கி தரேன். பொறுமையா செய்ப்போம். கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. உட்காரலாம். உன் மாங்கல்யத்தை பத்தி உனக்கு ஒரு கலக்கமான சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? எந்த ஆபத்தும் இல்லாம, மன பாதிப்பு இல்லாம காப்பாய்த்தாரேன். பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அரைக்கோணல் இருக்கு. அந்த மனமாற்றத்தை உருவாக்கி உங்களை தெளிவா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இந்த மகளே செல்வாக்காரு கடற தீக்க. உன் பேர் என்னப்பா? தொடக்கமாயிருவான். நல்லா கருப்பசாமிக்கு என்னடா மேல காக்காயா வந்து கூடுது? நிறைய காக்காயா கிடக்கு. காக்கைக்கு இற போடுவியா? எவன் சொன்னான் போடணும்னு? போடணும். கால் வந்துட்டு வா. வரலாம். கிரகங்கள் சரியில்லை. தொழில நஷ்டமும் மனவேதனை இருக்கு. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான பாதையில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் மாலை போட்டு வந்த பிறகு வாழ்க்கை அமைஞ்சா பாப்போம், இல்லைன்னா இடம் விட்டு இடம் போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியான். கால் வந்துட்டு கருப்பசாமிக்கு பக்கத்துல வா. கடனை தீர்த்து தொழில் நல்லாக்குனா போதுங்களா? என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா. படத்தை வாங்கிட்டுப்பா. வெற்றி உண்டு. ஓடு. வளர்க்குற வெற்றி ஆகும். 3 மாதம்
அதுக்கு தக்கன ஒரு பெண்ணு கிடைக்காமலா போயிரும். இன்னொரு தடவை கால் விட்டுருவான். வைகாசி மாதத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் சம்பந்தமாக வருத்தம் உனக்கு இருக்கு, மாத்தி தாரேன். வருமானத்தையும் பெருக்கி தாரேன். சொத்து சம்பந்தமான குழப்பம் உள்ளத்துல இருக்கு, அது உனக்கே கிடைக்கும், உத்தரவு உண்டு. ஜெயிச்சு வா. நடக்காது, ஓடிப்பா. பையன் இருக்கானா? அவனை பத்தி தான் நீ கேட்க வந்திருக்க. நீங்களாம் போங்க, நீ கால் ஏக்கா வா, உட்காருங்க வா. கை காலெல்லாம் குடலாடுது, ஏக்கா பக்கத்துல வா. என்ன வேணும்? உனக்கு குடும்பத்துல செய்வன இவன கூடலாம் நடக்கல. வீணா கற்பனை பண்ணி எவன்டி கொண்டு காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. கொஞ்சம் கிரகண ஆட்கள் சரியில்லை, புரியுதா? உன் பிள்ளைகளுக்கு கடன் பட்டு மனவே நடந்துக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்றி தந்தா போதுமா? இந்தா பணம் தந்துட்டேன், நல்லா இருக்கு. வெற்றி அடைஞ்சு வா. புண்ணியமட இருக்கக்கூடிய ஆத்தாட்ட என்னமோ சொன்னேன்ல, என்ன சொன்ன? போய் மஞ்சள் காப்பு கொடுத்து வா போ. கருசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி ஏக்கா நீ கோயம்புத்தூருக்கும் வந்த பொள்ளாச்சிக்கும் வரைய என்ன அர்த்தம்? ஓ அப்படியா? சென்னிமலையா? எல்லா பக்தர்களும் கீழே உட்காருங்க. வழிபாடுகள் இருக்கக்கூடிய பக்தர்கள் கீழே உட்காருங்க. நீங்களே அருளால் போற முடிச்சு நிக்க மாதிரி இருக்கு. இடமாற்றம் தேவை என்பது உன்னுடைய எண்ணம். இப்போ பழைய இடத்துக்கே உன்னைய வர வைக்கிறேன். 3 மாத கால அவகாசம் இருக்கு. அதுவரை நீ இதை ஏற்றுத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. 1, உன் மகனை தெள்ள தெளிந்த புத்தியோடையவன் ஆக்கிறதுக்கு இன்னும் 3 முறை நீ என்னை சந்திக்கணும். 3வது முறை வருகிற பொழுது தெளிவாக செல்வான் வீட்டுக்கு. உன்னுடைய உடல்நிலைகளுக்கு ஆபத்தில்லாம காப்பாத்துறேன். இப்ப இருக்க கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? கர்மசாமிக்கு இன்றிலிருந்து இவருடைய மனம் மாறும். உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். எந்த ஆபத்தும் இவனுக்கு வராது. வெற்றியாக்கித்தார. அடுத்து பேசுவோம். பக்கத்துல நல்லா இருமா பாப்பா. புண்ணியமா இருங்க, புண்ணியமா இருங்க. நல்லா இருக்கு. 420 மார்க் எடுப்பேன். போயிட்டு வா. பட்டுக்கோட்டை ஏய் அவ்வளவுதான், முடிஞ்சது. விக்கு வைக்க சொல்லியிருக்கேன்ப்பா. ஏன் கவலைப்படுறீங்க? கண்ண முடு. இந்த ஜனவரி மாசம் உன் கேஸை முடிச்சு தரேன். சொத்தும் வாங்கி தரேன், மனைவியும் சேர்த்து வைக்க. எல்லாம் வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு வேலூர் வண்டனா? என்னப்பா வண்ட? நீ என்ன வேலூர்? பரமத்தி வேலூரா? நீங்க ஹீட்பாடி வேலூரா ஹாட்பாடியா? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய மகளுடைய மரத
உனக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தந்தா போதுங்களா? கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். இந்தாப்பா, இந்த பங்குனி மாதத்துக்குள்ள மனம் மாறிடுவா. நீ நினைச்சபடி திருமணம் நடக்கும், வெற்றியாகும். ஏன் உன் பிள்ளைய மனசை மாற்றி அவங்களே கொண்டு வந்து வீட்டுல விடுவாங்கடா. இந்த அப்படி ஜெயிக்கிற வெற்றி போயிட்டு வா. 3 மாதத்துக்குள்ள வந்துடுவா. ஓடிப்போ, கால வந்து போ. என்னப்பா உனக்கு அவசர கொடுக்கனே வருக. என்ன வேண்டும்? கண்ண முடுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தா போதுமா?